ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு லோன் உல்ஃப் மேட்ச் தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆப்போனண்ட் வந்து MP40 M187 டெசர்டிகில் எடுத்துருவான். இது இப்போ இவன் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இப்போ இவன் எடுத்துட்டான். நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்ல, டெசர்ட்டில் மட்டும் ஆடலாம். இப்போ இந்த சைடு பார்த்தா எனிமே பூஸ்ட் போட்டு வந்துட்டான். நம்மளும் பூஸ்ட்டு போட்டு போய் கிட்ட இருந்து ஒன்டா படிக்கலாம் ட்ரை பண்ணுவோம். ஆனால் அடிக்க முடியாது. டக்குன்னு க்ளோவல் போட்டு அடிக்க முடியாது. சரி, அப்புறமேட்டு கொஞ்சம் தூரமாக போகலாம் அப்படின்ட்டு போய் பார்ப்போம். பார்த்தா டக்கு டக்குன்னு மேலே ஏறிடுவான். மேலே ஏறி வந்து அடிக்கலாம் ட்ரை பண்ணுவான். அவன் அழுத்தம் MP40 எடுத்து நம்ம தூரத்துலேருந்து அடிக்கலாம் ட்ரை பண்ணிக்கின்னே இருப்போம். டக்குன்னு பார்த்தா அவன் குதிச்சிடுவான். நம்மளும் என் சைடு வந்தோடனே டக்குன்னு பார்த்தா அவன் ஒரு க்ளோவல் போட்டுருவான். நம்மளும் ஒரு க்ளோவல் போடலாம் ட்ரை பண்ண க்ளோவல் அது டக்குன்னு அழுத்தி பிடிச்சி அவனும் ஃபஸ்ட் ரவுண்ட் வின் ஆகிடுவான். இன்னொன்று கூட பரவாயில்ல கைஸ். இப்போ பாருங்கள், எமௌண்ட் போடுறான் பார்த்தீங்களா? இதனால தான் நான் வெறியாக வருது. இப்போ பாருங்கள், இந்த ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்ட்டு MP40 டெஸ்ட் மட்டும் அடிச்சுப்பான். இப்போ MP40 போட்டு அழுத்தம் பாருங்கள். இந்த அடியெல்லாம் யாருமே அடித்ததில்லை. டக்குன்னு வரும்போது குதிச்சு அழுத்தலான்னு பார்த்தேன். அழுத்த முடியும். டக்குன்னு இப்படி வந்து ஃபுல்லாக அப்படியே மண்டிக்கு ஏற்றிடுவான். இப்போ நம்மளும் ஒரு ரவுண்ட் வின் பண்ணிட்டோம், அவனும் ஒரு ரவுண்ட் வின் பண்ணான். இப்போ மறுபடியும் அடுத்த ரவுண்ட் நம்ம கன் சூஸ் பண்ண வேண்டியது. நான் UMP எடுப்பேன். அடுத்து பார்த்தா பேராஃபில் எடுப்பேன். சரி, நம்ம டக்குன்னு பூஸ்ட் போட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருப்பேன். நம்ம ஐடி பிளாக் லிஸ்ட்டில் இருக்கனால இதெல்லாம் டாப் அப்லாம் பண்ண முடியாது கைஸ். டக்குன்னு பார்த்தா பூஸ்ட் போட்டு அவன் பின்னாடி போவான். அவனும் பார்க்க மாட்டான். எப்படி பார்த்தானே தெரில கைஸ். டக்குன்னு நான் மேலே ஏறுவான், அப்படியே அடிச்சிருவான். அதுவும் ஃபுல் ரெட்டு உண்டு. சரின்னு பார்த்தா அவன் க்ளோவால் போவான். நல்ல பிளேயர் தான் போல இருக்கு கைஸ். அப்புறம் இந்த ரவுண்ட் விடக்கூடாதுன்னு அடிக்கலான்னு ஏறுவோம் டக்குன்னு. இன்சைட் நான் போனால் அன்சைடாக அவன் வருவான் கைஸ். நான் அவனை பார்த்துருவான், ஆனால் அவன் என்ன பார்க்க மாட்டான். இப்போ எப்படி பார்த்தானே தெரில. அடிக்க வருவான். நானும் அழுத்துவோம், மண்டிக்கெலாம் ஆகும். பார்த்தா நான் அவுட் ஆகிட்டேன். எப்படின்னா தெரில. அவ்வளோ அடி அடிச்சேங்க. எப்படின்னா தெரில கைஸ். சரி எடுன்னு பார்த்தா ஸ்னைப்பரும் அந்த கத்தியும் எடுப்பான், நைஃபும். நம்மளுக்கு ஸ்னைப்பர்லேயே ஆட வராது. நம்ம என்ன பண்ணுறது? சரின்ட்டு நம்ம நைஃப் எடுத்து ஆடுவோன்ட்டு நைஃப் எடுப்பேன். இது மாதிரி 2 புல்லட் வச்சு பார்த்தா ரோலிங் ஆகும். சரி, நைஃப் எடுப்பேன் மறுபடியும். நான் நைஃப் எடுத்து வீசினா 2 வீசினோடனே பார்த்தா ஒரு 150 கண்ட்ரோல் போட்டுருவோம். க்ளோல் போட்டதுக்கப்புறம் 2க்கு 3ன்னு வந்துடும் கைஸ். அவன் அடுத்த ரவுண்டு நைஃப் வச்சு அடிக்கலான்ட்டு நைஃப் எடுப்போம். சரி, நம்ம இன்சைடாக போவோன்ட்டு